friends, so welcome to Vedanta channel பசங்களா. Yes. So நாம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்பெஷல் சீரிஸ் எக்ஸசைஸ். இந்த சீரிஸே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா இதுல இருந்து கிரியேட்டிவ் क्वेश्चंसல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. கரெக்ட்டா? இது எப்படி சால்வ் பண்றது? பார்த்தலாமா ஒரு கியூக்கா? ஓகே. இந்த சீரிஸ் பாருங்களேன். So 3 5 7 9 11 13. இது வந்து ஒரு ஏபி சீக்வென்ஸ். கரெக்ட்டா? ஏன்னா எல்லாத்துக்கூடயும் 2 ஆட் பண்ண நம்மளுக்கு அடுத்தடுத்த டேர்ம் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஏபி சீக்வன்ஸா இருக்கு. இந்த மாதிரி இதை விட ஒரு ஈஸியான ஏபி சீக்வன்ஸோ இல்ல இப்போ நான் ஒரு ஜிபி சீக்வன்ஸ் சொல்றேன் 2 4 8 16 32. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் 2 மல்டிபிள் பண்ண அடுத்தடுத்த டேர்ம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம்ல இருந்து இன்னொரு டேர்ம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு ஜிபி சீக்வன்ஸா இருக்கட்டும். ஸோ ஒரு ஏபி சீக்வன்ஸோ ஒரு ஜிபி சீக்வன்ஸையோ எதையாவது காமன் எடுக்கும் போதோ இல்ல அதை வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னா அந்த ஈஸிய ஒரு ஸ்பெஷல் சீரீஸா படிக்க போகிறோம். சரிடா பசங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். கரெக்டுங்களா? ஆனா இது ஒரு ஏபி சீக்வன்ஸோ ஏன் மேமனா ஒவ்வொரு டேர்ம் கூட 1 ஆட் பண்ணா அடுத்தடுத்த டேர்ம் கிடைக்குதா? எஸ். ஸோ இது ஒரு ஏபி சீக்வன்ஸ். இப்படி இருக்கும் போது இந்த சீக்வன்ஸ் ஒரு ஈஸியான சீக்வன்ஸ். கரெக்டுங்களா? இதுக்கு ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் எப்படி இருக்க நம்பர்ஸ் இந்த மாதிரி இருக்க நம்பர்ஸையோ இல்ல ஏதாவது காமன் எடுக்கும் போது இவங்க எல்லாருமே எதுக்கு கீழே வருவாங்க? அண்டர் ஸ்பெஷல் சீரீஸ். சரிடா பசங்களா? ஸோ இந்த ஸ்பெஷல் சீரீஸ்னா என்ன, இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா இதுல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கிரியேட்டிவா இருந்தாலும் சம் யூனிக் அண்ட் ஈஸி சம்ஸ் தான் அதை நம்ம பார்த்துட முடியும். ஓகேவா பசங்களா? யா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸை பார்க்க போறோம். ஸோ 1 + 2 + 3 + 5 + 6 so on இது ஒரு டேர்ம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ஸோ 3 ஸ்கொயர் so on இந்த மாதிரி இருக்க சீக்வன்ஸ் இதுக்கு ஒரு ஃபார்முலா. ஆர் அதர்வைஸ் கியூப் நம்பர்ஸ் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் இது மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனா அதுக்கான கண்டிஷன் என்னன்னா இந்த ஃபார்முலாஸ் இதுக்கு ஃபார்முலாஸ் தனியா இருக்கு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா அது எல்லாமே 1 ஸ்டார்ட் பண்ணும். கண்டிஷன் இது மட்டும்தான். 1 ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ண முடியும். சரிடா பசங்க? ஸோ இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. அப்பதான் ஒவ்வொரு டீச்சர்ஸும் வந்து கிரியேட்டிவா உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், உனக்கும் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா பசங்களா? யா. ஸோ பிஃபோர் தட் இது என்ன மாமன்னு கேட்டீங்கன்னா எல்லா நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் என்னன்னு தெரியுமா பசங்களா? நீட் அண்ட் ஜே இது 2 எக்ஸாமும் பயங்கர டஃபஸ்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க யாழ்ஸ். சரியா? இந்த எக்ஸாம்ல யார் படிக்கலாம், எப்படி படிக்கலாம், படிச்சா என்னென்ன யூஸ் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் டாக்டரா ஆகிறதுங்கிறது அவ்வளோ பெரிய ட்ரீம். அண்ட் ஒரு பெரிய ஐஐடி மாதிரி இருக்க காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறது ஒரு கனவு. இந்த 2 கனவும் இருக்குல்ல. அண்ட் இட் இஸ் அ டஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ இந்த டஃபஸ்ட் எக்ஸாமுக்கு ஒருத்தருங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. எப்படி இந்த எக்ஸாம்ல வருது, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்ஸும் சொல்ல முடியும். எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர், பெரம்பலூர் அண்ட் தாம்பரம் இந்த 3 ரீஜன்ஸ்ல நடக்குது. இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 5th and 6th. ஸோ அதாவது இன்னைக்கு அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே ஆர் கோயிங் டு ஹேவ் இட். கரெக்டுங்களா? ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவாடா பசங்களா? எஸ். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னா நம்ம டைட்டிலுக்கு மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணும். அண்ட் ஆஃப்லைன் சென்டர்ஸ். ஸோ இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன நடக்குதுன்னா விஎல்சி. அப்போ இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். கரெக்டுங்களா? ஆன்லைன் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு சில ஏரியாஸ்ல மட்டும் இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. என்னன்னா தாம்பரம், அண்ணாநகர், வேலுச்சேரி, ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பலூர் அண்ட் பெருங்கலத்தூர் இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் பத்தி ஏதாவது என்கொயரி பண்ணணும்னா நீங்க கால் பண்ணியே கூட என்கொயரி பண்ணலாம். மற்ற சென்டர்ஸ்க்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ். ஹையர் அட்டென்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். அப்புறம் எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி நான் சொல்லல இந்தியாவிலேயே டிஃபிகல்ட் எக்ஸாம்னு. அப்போ அந்த டிஃபிகல்ட்டி புரிஞ்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். கேரண்டியா இம்ப்ரூவ்மெண்ட் வாங்க முடியும். இதுக்கு எப்படி மேம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டீச் பண்றவங்க எல்லாமே டாப் டீச்சர்ஸ். இந்தியாவிலே டாப் டீச்சர்ஸ். அவங்க ஐஐடிஸ்ல படிச்சிருக்காங்க, ஐஐடிஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க. நீட் கிளியர் பண்ணவங்க தான் நீட் டீச்சர்ஸா இருக்காங்க. ரைட்? அண்ட் அது போக அகாடமிக் மென்டார். இந்த அகாடமிக் மென்டார் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டோட நாலேஜும் இருக்கும். ஸோ தட் நீங்க எந்த சப்ஜெக்ட்ல மென்டார் பண்ண சொன்னாலும் அவங்க மென்டார் பண்ணுவாங்க. 24/7 டவுட் செக்ஷன் இருக்கும். உனக்கு எப்போ படிக்கணும்னு தோணுதோ நீங்க படிக்கலாம். ஸோ தட் எப்போ டவுட்ஸா இருந்தாலும் சால்வ் பண்ணிக்க முடியும். கூடவே ஹைடெக் கிளிக்கர்ஸ் இருக்கு. இதனால சீட் பயங்கரமா ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த வந்து ஃபுல் ஃபீஸ் கட் பண்ணி தான் படிக்கணும்னு அவசியம்.
ஒரு டெஸ்ட் எழுதி ஸ்காலர்ஷிப்ல கூட அமௌண்ட்ஸ் வாங்கி முடியும். அந்த டெஸ்ட்ல 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டெஸ்ட் ஃப்ரீ தான், IVST டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ப்ரூஃப் என்னன்னா, இந்த நீட் எக்ஸாம் தான் ப்ரூஃப். நீட் யூஜி 2025 தமிழ்நாடு ரிசல்ட்ஸ். சரியா? இது வந்து ஆல் ஓவர் இந்தியால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ரிசல்ட்ஸ். பாருங்க, ஆல் ஓவர் இந்தியா, அதாவது ஆல் இந்தியா இதுல ஒரு 101வது ரேங்க். அப்ப தமிழ்நாட்டுல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் க்ளோசஸ்டா 70-50 ரேங்க்குக்கு பக்கத்துல வந்துருவாரு. அப்படிலாம் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, இவங்களுக்குலாம் தமிழோட டாப் மெடிக்கல் காலேஜஸ்லயே சீட்டு ஃப்ரீயா இருக்கு. சரிடா பசங்களா? ஸோ நம்ம சொன்ன சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ், சம் ஆஃப் கியூப் நம்பர்ஸோட ஃபார்முலா n into n plus 1 divided by 2, n into n plus 1 into 2n plus 1 by 6, n into n plus 1 by 2 the whole square. சரிடா பசங்களா? எஸ். ஸோ சம்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஒரு லைக் பட்டன் அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரெடி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப்யும் கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா பார்த்துக்கலாம்? எஸ். பிஃபோர் தட் ஃபார்முலாஸை படிச்சுக்கோங்க. 1 plus 2 plus 3 up to n. 1ல ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்னது, எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும், n into n plus 1 by 2. சரிங்களா? 1 square plus 2 square plus 3 square n square terms இருக்குன்னா n into n plus 1 by 2n plus 1 by 6. Cube numbers தான் n into n plus 1 by 2 the whole cube. இதுதான் ஃபார்முலாஸ். சரிங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இது பார்க்க எப்படி இருக்கு? 1 plus 2 plus 3ன்ற நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்றோம். இதுல எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சி, நேச்சுரல் நம்பர்ஸ்னா அப்ப 50 வரைக்கும் ஆட் பண்றாங்கன்னா அது 50 டேர்ம் தான் இருந்திருக்கும். கரெக்டா பசங்களா? அப்ப நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 50 தான். ஸோ n into n plus 1 divided by 2 தான் ஃபார்முலா. ஸோ 50 into 50 plus 1 divided by 2. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் 50 into 51 divided by 2. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 25. ஸோ 25யும் 51யும் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ 25 into 51, 25 5 மல்டிபிள் பண்ணால் 1250. அது கூட ஒரு 25 ஆட் பண்ணிங்கன்னா 1275. ஓகேவோட பசங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஜஸ்ட் மல்டிபிள் அண்ட் ஹியர் அண்ட் சி, தப்பே கிடையாது. சரியா? ஸோ 25 125, ஸோ 5 7 2 1. பார்த்தீங்களா? 1275. 1275 தான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். சரிங்களா? வகுத்தல் பண்ணீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 16 plus 17 plus 18. நான் சொன்ன கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும், அப்பதான் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். 16 பாதியில இருக்கு. இது எப்படின்னா, ஸோ நம்ம கிட்ட ஒரு ட்ரெயின் இருக்கு, நம்ம கிட்ட இப்படி ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல 16 17 18 பாதி கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஸோ ட்ரெயினோட ஒரு பார்ட் மட்டும் ஓடுமா? முடியாது. ட்ரெயின் அப்படி ஓட முடியாது. கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவாங்க, ஃபுல் ட்ரெயின். ஸோ இது ஒரு ஃபுல் ட்ரெயின்னா இந்த ஃபுல் ட்ரெயின்ல இருந்து முன்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை கழட்டி வச்சாதான் இங்க இருக்க கம்பார்ட்மெண்ட் ஓடும். உனக்கு இங்க இருக்க கம்பார்ட்மெண்ட் மட்டும் ஓடுனா ஃபுல் ட்ரெயின்ல இருந்து முன்னாடி வரைக்கும் இருக்க கம்பார்ட்மெண்ட்டை நீங்க கழட்டி வச்சாதான் அந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும் ரன் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அந்த விஷயம் தான் இங்கே யூஸ் பண்ண போறோம். ஸோ 16 17, அதாவது 16 plus 17 plus 18 plus so on 75 இது வரைக்கும் ஆட் பண்றோம். ஸோ அப்போ என்னன்னா ஃபுல் ட்ரெயின். சரியா? ஃபுல் ட்ரெயின்னா 1ல இருந்து 2ல இருந்து 3 up to 75. இதுதான் நம்ம ஃபுல் ட்ரெயின். ஃபுல் ட்ரெயின்ல எந்த கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் நீங்க கழட்டி வைக்க வேண்டியதா இருக்கும்? 15 வரைக்கும். 1 2 3 up to 15th கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் நம்ம கழட்டி வைக்கணும். சரிடா பசங்களா? ஸோ இது என்னது, சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதுல எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கு? 75 டேர்ம்ஸ் இருக்கு. 75 into 2. So no. Minus. செகண்ட்ல 15. சரியா? கேன்சல் பண்றது கேன்சல். ஓகே, ஒரே நிமிஷம். இதெல்லாம் கேன்சல் பண்ணுவோம், அதை கேன்சல் பண்ணிருங்க. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 38. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 8. சரிங்களா? ஏடா பசங்களா? ஸோ வாட் ஹேப்பன்? 75 into 38 minus
15 into 8. ஓகேவா? so easy. சரிடா பசங்களா? so என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணுங்க. 75 into 38. 40 reminded 4, 600, and it is 15 reminded 1, 22. என்னது? 2850 மைனஸ் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா 15 into 8. 15 8s are 120. so subtract பண்ணீங்கன்னா 1317. 2730. இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிடா பசங்களா? யா so 16 ல இருந்து 75 வரைக்கும் ஆட் பண்ணீங்கன்னா 2730. ஓகே எஸ். so next 1 plus 3 plus up to 40 terms. அதாவது odd numbers. இது வந்து natural numbers கிடையாது. சரிங்களா? கண்டினியூஸா இருந்தா தானே natural numbers. இது நம்மளுக்கு natural number கிடையாது. it is an odd numbers. ஓகேவா? odd numbers ஓட ஃபார்முலாவை நான் சொல்லிட்டா எல்லா odd numbers-ஐயும் ஆட் பண்ண n ஸ்கொயர். இந்த ஃபார்முலா எங்க இருந்து மேம் வருது? நான் ஃபார்முலா ஒருவேளை மறந்துட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னா உங்களுக்கு ஏபி சீக்வன்ஸோட ஃபார்முலா தெரியும்னா இதை ஈஸியா டிரைவ் பண்ணலாம். அது அந்த டெரிவேஷன் ஷார்ட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதோட ஏபி சீரிஸ் ஆட் நம்பர்ஸோட ஏபி சீரிஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1 அண்ட் அதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2. கரெக்டா? எஸ்என் ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குல்ல? n by 2 2a plus n minus 1 into d. கரெக்டா? ஸோ n by 2 2 into 1 plus n minus 1 into 2. ரெண்டு டேர்ம்லையுமே 2 காமனா இருக்கா? வெளியே எடுத்துக்கலாமா? so 1 plus n minus 1. அவ்வளவுதான்டா பசங்க. 2வும் 2வும் கேன்சல் ஆயிடும். உள்ள இருக்க பாருங்க +1 -1 கேன்சல் ஆகி n மட்டும் தான் இருக்கும். so n square. derivation புரியுதா? yeah you are getting it. so this is the derivation. so you can see now clearly. சரிடா பசங்களா? yes. one sec. yeah so அப்போ the last term நீ தெரிஞ்சுக்கணும் இல்ல மொத்தமா 40 term தானே இருக்கு. அந்த 40 தான் கவுண்ட். அப்போ 40 ஸ்கொயர். 40 ஸ்கொயர் என்னது? 1600. சரி பசங்க இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1600க்கு ஈக்குவல். யா நெக்ஸ்ட் பாருங்களேன். so 2 plus 4 plus 6 up to 80. so மேம் இது ஈவன் நம்பர்ஸ் மேம். ஈவன் நம்பர்ஸ்னா என்ன? 2 plus 4 plus 6 plus up to 80. so இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸா இருக்கட்டும் ஒரு வாட் எவர் நம்பர் you can see this is all a multiples of 2. கரெக்டா? 2 நீங்க வெளியே காமனா எடுக்கலாமா? so first term 1 ஆயிரும். 4ல 2 போச்சுன்னா 2, 6ல 2 போச்சுன்னா ரிமைன் 3 இருக்கும். அந்த மாதிரி 40ல 2 போச்சுன்னா up to 40 வரைக்கும் இருக்கும். இது பார்க்க எப்படி இருக்கு? இது பார்க்க எப்படி இருக்கு? sum of natural numbers. அப்ப இவங்களுக்கு பதிலா நீங்க என்ன போடலாம்? 40 into 40 plus 1 divided by 2. யா பசங்களா? ஸோ இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணிடலாம். 2 கேன்சல் பண்ணிடுங்க. சிம்பிள். 40 into 41 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா 1640. ஓகேங்களா? ஸோ 1640 will be your answer. சரிடா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 1 plus 3 plus 5. இது ஒரு ஆட் நம்பர்ஸ். கரெக்டா? அப் டு 55. எவ்வளோ டேர்ம்ஸ்னு கொடுக்கல. 55 வரைக்கும் இருக்கு. எவ்வளோ டேர்ம்ஸ்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஈஸி மெத்தட் சொல்லிட்டா? 55 56 2ஆல அதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ணா 28 டேர்ம்ஸ். அப்போ மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு? 28 டேர்ம்ஸ். நீ என்ன நம்பல மேம் எனக்கு 20 அதை கரெக்டா இல்லைன்னு எப்படி செக் பண்றதுன்னா இது ஒரு ஏபி சீக்வன்ஸ் ஃபார்முலா தானே. ஏபி சீக்வன்ஸ்ல என்ன உன்னால கண்டுபிடிக்க முடியும்? என்ன என்னது? L minus A divided by D plus 1. கரெக்டா? L ஓட வேல்யூ என்னது? 55 minus 1 divided by 2 plus 1. கரெக்டா பசங்களா? ஆட் நம்பர்ஸ்னா டிஃபரன்ஸ் will be 2. so 54 divided by 2 plus 1. 54 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 27 plus 1 that is 28. அப்ப எவ்வளவு டேர்ம்ஸ் சொன்னேன்? n டேர்ம்ஸ். அதாவது 28 டேர்ம்ஸ் தான் இருக்கு.
அப்படி பார்த்தீங்கன்னா 1 + 3 + 5 up to 55 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 28 ஸ்கொயர் பண்றது மொத்தம் 28 டேர்ம் தான் இருக்கு ஸோ 28 × 28 784 வரும் செக் பண்ணிக்கோங்க 64 ஸோ 16 22 16 ரிமைண்டட் 1 5 784 784 சரிடா பாத்தீங்களா இதுதான் உன்னோட ஆன்சரா இருக்கு எஸ் இதெல்லாம் ஈஸி தான் சம ஸ்பெஷல் சீரிஸ் நம்மளுக்கு ஈஸி தான் ஸோ இது வரைக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தீங்க இது பாருங்க ஸ்கொயர் நம்பர்ஸ் ஸோ ஒரு ஹெட் கரெக்டா ஃபார்முலா என்னது n into n plus 1 into 2n plus 1 divided by 6 ஓகே ஸோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் கண்டினியூஸ் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும் மொத்தம் 19 ஸ்கொயர் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு 19 டேர்ம்ஸ் தான் இருக்கும் 1 2 தானே அப்போ மொத்தமா 19 டேர்ம்ஸ் தான் இருக்கும் ஸோ 19 into 19 plus 1 into 2 into 19 2 and 19 மல்டிபிள் பண்ணா 38 plus 1 divided by 6 ஓகேவாடா பசங்களா எஸ் ஸோ 19 into 20 into 39 divided by 6 ஸோ டிவைட் பண்ணுறதுல டிவைட் பண்ணிடுங்க இது 3 times இது 10 times and this is 1 time and this is 13 times சரிங்களா ஸோ 13 into 19 so 57 and 90 247 247 கூட ஒரு 10 ஸோ 2770 this will be your answer 1 square 2 square up to 19 square add பண்ணீங்கன்னா you will get definitely 2740 சரிங்களா எஸ் இந்த நம்பர் எப்படி மேம் பண்றது இது ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டா மேம் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல அப்போ 1ல ஸ்டார்ட் பண்ணி 105 போட்டு -1 to 4 போடலாமா நோ ஏன்னு சொல்லுங்க இது கண்டினியூஸ் நம்பர் கிடையாது கண்டினியூஸ் நம்பர்னா தான் நம்ம அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி யோசிக்கணும் ஸோ இது 5 ஸ்கொயர் அப்போ கொடுத்துக்கிறது என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க ஓகே டீட்டெயிலாக பார்த்தா தான் தெரியும் ரைட்டடா பசங்களா எஸ் ஸோ 5 ஸ்கொயர் இந்த 10 எப்படி எழுதலாம் நார்மலி 5 into நீ 5 காமனாக எடுக்கணும்னா முதல்ல அது என்னன்னு யோசிக்கணும் 15 இருக்கா 5 into 3 the whole square நெக்ஸ்ட் என்ன வரும் லாஸ்ட் என்னது 5 into 21 பண்ணீங்கன்னா 105 கிடைக்கும் சரிங்களா இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்னா தனித்தனி ஸ்கொயர் அப்ளை பண்ணலாம் அப் டு 5 ஸ்கொயர் 21 ஸ்கொயர் ஸோ பார்த்தா எப்படி தெரியுது எல்லா டேர்ம்ஸ்லையும் 5 ஸ்கொயர் காமனாக எடுத்துக்கலாம் மேம் ஸோ 5 ஸ்கொயர் காமனாக எடு ஸோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு 21 ஸ்கொயர் ஓகேவாடா பார்த்தீங்களா ஸோ 5 ஸ்கொயரோட வேல்யூ 25 இவங்களை எப்படி எழுதுவீங்க 21 into 21 plus 1 into 21 into 2 times பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 6 போடணும் யாடா பசங்களா ஸோ கடைசியில் என்ன ஆன்சர் வரும் 25 into 21 into 23 சாரி கரெக்டாக தான் 21 into 22 into இது 42 ஆகுமா 42 plus 1 43 whole divided by 6 ஃபர்ஸ்ட் இது 2 டேபிள கேன்சல் பண்ணீங்கன்னா இது 3 times இது 11 and again இவனையும் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிடா பசங்களா 7 into 43 7 40s are 280 அது கூட ஒரு 3 ஆட் பண்ணீங்கன்னா 21 301 சரிங்களா 7 and ஓகே பசங்களா எஸ் ஸோ இப்போ என்னது நெக்ஸ்ட் இவங்களையும் மல்டிபிள் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் 11ஆல மல்டிபிள் பண்ணிடுங்க ஸோ 301 வரும் இதை 25ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க 5 5 15 16 2ஆல மல்டிபிள் பண்ணால் 2 2 6 ஸோ 82,775 தான் உன்னோட ஆன்சர்
சரிடா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் சம் போலாமா? யா. ஸோ find the sum of 15 square, 16 square, 22. ஸோ இது பாருங்க கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கா, ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் நான் சொன்னது தான். சரியா? அதாவது 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் அப் டு 28 ஸ்கொயர். இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஒரு முழு ட்ரெயின்லேருந்து முன்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணாதான் பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் எது வரைக்கும் மைனஸ் பண்ணுவீங்க? 14 ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சரிடா பசங்களா? எஸ். ஸோ 1 square 2 square up to 28 square add like multiple பண்ணா 28 into 28 plus 1 into 28 2 times multiple பண்ணா 56 plus 1 divided by 6 minus இது என்ன வரும்? 14 into 14 plus 1 28 plus 1 whole divided by 6. 28 29 57 6 minus 14 15 29 6. சரிங்களா? கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணி விட்டுருங்க. 3 times 14 times and இதுவும் கேன்சல் ஆனால் 19 times. சரிங்களா? அகைன் மாதிரி இது 7 times, இது 3 times. Again you can cancel. This is 1 time and this is 5 times. அப்போ என்ன ஆகும்? 14 into 29 into 19 minus 7 into 5 into 29. ஒன்றும் இல்லை, இது ரெண்டு பேர்த்துலேயும் 29 காமனாக இருக்கா, வெளியே எடுத்துருங்க. சரியா? சின்ன நம்பர் கூட மல்டிபிள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 14 into 9. ஓகேங்களா? 14ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணா 36. So 12 14 266 minus 7 5s are 35. சரியா? இப்போ என்ன நடக்கும் பசங்களா? 29 தானே. that is 29. ஸோ இப்போ என்ன ஆகும்? இவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? 1 23. now just multiply it. எப்படி லைக் அதுக்கு மல்டிபிள் பண்ணியே சப்ராக்ட் பண்ணிருந்தானா பண்ணிடுவோம், இஷ்டம். சரியா? காமன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா இவங்களையும் மல்டிபிள் பண்ணி இவங்களையும் மல்டிபிள் பண்ணி சப்ராக்டும் பண்ணலாம். தட்ஸ் யுவர் விஷ். ஸோ 9 2 3 1 into 29. So 9 27 18 20. So 2 3 1. So 9 8 3 4. So final answer என்ன பசங்களா? 4389. So 4329. So this 89. It will be your final answer. Yeah, 89. Got it? Yes. Next நம்ம என்ன பண்ண போறோம்னா cube numbers குள்ள வர போறோம். So cube numbers, find the sum of 1 cube, 2 cube, 3 cube up to 16 cube. சரியா? So continuous-ஆ இருக்கா? ஒரு cube number-ஆ இருக்கா? 1 cube, 2 cube, 3 cube up to 16 cube. இதோட ஃபார்முலா என்னன்னா n into n plus 1 divided by 2 the whole square. சரிங்களா? n என்னது? 16. So 16 into 16 plus 1 divided by 2. ஸோ இதையும் நீங்க கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி இருக்கும்? 18 into 17 the whole square. சரிங்களா? ஸோ பசங்களா 8 into 8 64ன்னு தெரியும். 17 into 17 என்னன்னு கேட்டிங்கன்னா 289. ஓகே, ப்ளஸ் செக் இட். ஓகே, 17 to 17 49 remainder 4 4னா 11 வரும். யா, ஸோ 289. யா பசங்களா? எஸ், it is 289. அப்போ 64 289 கூட மல்டிபிள் பண்ணும். ஸோ 4ஆல மல்டிபிள் பண்ணும்போது 36 remainder 3 20 32 35 remainder 3 8 11. நெக்ஸ்ட் 6ஆல மல்டிபிள் பண்ணா 54 remainder 5 48 கூட 5 ஆட் பண்ணீங்கன்னா 53 remainder 5 12 கூட 5 ஆட் பண்ணா 17. ஸோ 6 9 4 8 1. ஸோ
So what is your final answer? 18496. ஓகே வாடா பசங்களா, ஈஸி சம். ஸோ இந்த ஸ்பெஷல் சீரீஸை ஏன் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸாக கேட்குறாங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல, அதனால தான். சரிங்களா, இப்போ பாருங்க, ஃபைண்ட் தி சம் ஆஃப் 9 cube plus 10 cube plus 11 cube plus 20. கண்டினியூஸாக இருந்தாலும் 1ல இருந்து இல்லை. ஸோ அப்போ ட்ரெயின் சம் மாதிரி தான் இருக்கும், ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ இது யாருக்கு ஈக்குவல் நினைக்கிறீங்க? 1 cube plus 2 cube plus up to 21 cubeல இருந்து யாரை மைனஸ் பண்ணும்? 1 cube 2 cube up to 8 cube வரைக்கும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ 1 cube 2 cube plus 21 cube ஆட் பண்ண என்ன வரும்? 21 into 21 plus 1 divided by 2 the whole square minus இவங்கள பண்ணீங்கன்னா 8 into 9 divided by 2 the whole square. சரிங்களா, கேன்சல் பண்ணால் இது வந்து கேன்சல் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதி கேன்சல் பண்ணலாம். ஸோ 21 into 22 divided by 2 minus 8 into 9 divided by 2 the whole square. 11 4. So 21 11 times multiple பண்ணா 21 21. So 1 2 3 1 2 3 1 231. So 231 the whole square minus 4 9s are 36. ஓகேவா பசங்களா? எஸ். 231 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ 231 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 396. 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 264. ஸோ 1 8 15 17. ஸோ 11 11781 minus 36 into 36. 18 1296. Okay, what is 1296? So you have to subtract it. சரிங்களா? 7 4 10. So 10497. Okay, what is it? So 10497 தான் உங்களோட ஆன்சர். Got it? Yes. Next example பார்க்கலாமா? If 1 plus 2 plus 3 up to n is equal to 666, then find the value of n. n ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இது என்ன மேம் பண்ணும்? ஓகே, என்ன சொல்லிருக்காங்க? இது sum of natural numbers equal to 666 னு அடிஷனோட ஆன்சரே கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? sum of natural numbersனா நம்மளுக்கு என்ன தெரியும்? அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா n into n plus 1 divided by 2 the whole square. Sorry, whole square. அவ்வளவுதான். Which is equal to 666. கரெக்டா பசங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? இங்க இருக்க 2 இந்த சைடு மல்டிபிள் ஆகும். ஸோ n into n plus 1 is equal to 2 into 666. 2 and 666 மல்டிபிள் பண்ணா this is 6 2s are 12, remainder 1. 2 into 6. 2 6 are 12, remainder 1 are 13, remainder 1 13. Okay va? n into அப்போ இது வந்துட்டு n உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ n square plus n is equal to 1332. Yes. So this side கொண்டு வந்துருங்க. இப்போ என்ன பண்ணனும்னா factorization பண்ணனும். சரிடா பசங்க, factorization என்ன மாமனா? இங்க இருக்க ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இவங்களையும் மல்டிபிள் பண்ணனும். மல்டிபிள் பண்ணா 1332. இந்த 1332 எப்படிலாம் எழுதலாம்னா ரெண்டு நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷனா எழுதும். சோ அதோட நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ 1332 you can divide by, I hope 12 டேபிள்ல டிவைட் பண்ணி பார்க்கலாம். 1 times remainder 1, 1 times remainder 1, 1. So 111 வந்துட்டு you can divide by
I hope 3 ஆல டிவைட் பண்ணலாம். So it is 3 times remainder 2 37. 37 is a prime number. சரிங்களா? இவங்களையும் மல்டிபிள் பண்ணா 36. So 36ஐயும் 37ஐயும் மல்டிபிள் பண்ணா 1332 கிடைக்கும். So that இவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் minus 36 plus 37. இவங்க ரெண்டு பேர்த்தோட அடிஷன் நம்மளுக்கு 1ங்கிற ஆன்சரை கொடுக்கும். 1னா மிடில் டேர்ம். நல்லா தெரிஞ்சுக்கோ. இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் எந்த ரெண்டு நம்பர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணா 1332 வரும். அதே ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணா மிடில் டேர்ம் கிடைக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். சரிடா பசங்களா? எஸ். ஸோ இது எப்படி மேம் எழுதணும் அப்படின்னா n minus 36 n plus 37 equal to 0. சரிங்களா? ஒன் செக் பசங்களா. யா. ஸோ n மைனஸ் அப்போ வந்து n மைனஸ் 36 ஜீரோவா இருக்கும். ரெண்டு நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா யாராவது ஒருத்தங்க ஜீரோவா இருப்பாங்க. அப்போ இவங்க ஜீரோவா இருக்கணும்னா என்னோட வேல்யூ 36, இவங்க ஜீரோவா இருக்கணும்னா n is equal to minus 37. இந்த ரெண்டு பேத்துல யாரு கரெக்ட்? இதுதான் கரெக்ட். நம்பர்ஸ் கவுண்டிங் nங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்பவுமே நெகட்டிவ்ல இருக்காது, பாசிட்டிவ் தான். அப்போ n எவ்வளோ? 36. ஃபைன் n கேட்டிருக்காங்க, என்னோட வேல்யூ 36. சரிடா பசங்களா? எஸ். அவ்வளவுதான், எக்ஸாம்பிள்ஸ் தான் முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸசைஸ் சம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, see this. Find the sum of the following series. ஓகே, இது என்னது? 1 plus 2 plus 3 up to 60. ஸோ இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1 plus 2 plus 3 up to 60. ஆட் பண்ண என்ன வரும்? ஸோ n into n plus 1 by 2. மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு? 60 டேர்ம்ஸ் தான் இருக்கு. 60 into 60 plus 1 divided by 2. சரிடா பசங்களா? இப்போ 60 into 61 divided by 2. எதை கேன்சல் பண்ண முடியும்? இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 into 61ன்றப்போ 183. ஸோ திஸ் இஸ் 1830. 1830 ரூபாய். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் சம் பாருங்க. Find the sum of the following series. இதோட சீரிஸ் கண்டுபிடிக்கணும். இது என்னதான்? ஜிபி சீக்வன்ஸ் தான். 3, 6, 9 எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 மேம். ஜிபி சீக்வன்ஸ் தான். ஆனா இந்த ஜிபி சீக்வன்ஸை ஒன்னால ஈஸி, அதாவது ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி மேம்னா, ஸோ 3 plus 6 plus 9 up to 96. இதான் 3யோட மல்டிபிள்ஸ்னு உனக்கு தெரியுது. அப்போ 3யை காமனா எடுத்துருங்களேன். அப்போ 1 plus 2 plus 3 up to 96ல 3 போச்சுன்னா 32. ஓகேவாடா பசங்களா? ஸோ இது பார்க்க எப்படி இருக்கு? சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ மொத்தம் 32 டேர்ம் இருக்கு. அப்போ 32 இன்டூ 32 கூட ஒரு டைம் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 போடுவீங்க. n இன்டூ n பிளஸ் 1 பை 2. அதுதான் ஃபார்முலா. ஸோ இது கேன்சல் பண்ணீங்கன்னா 16 டைம்ஸ். 16 into 3. 3 3s are 99. 99 into 16. சரிங்களா? ஒன்றும் இல்லை, இது ஒரு 100ஆ கன்சிடர் பண்ணிக்கோ. 100 into 16 வந்து 1600. ஸோ 1600லேருந்து ஒரு 16 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 1584. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1584 செக் பண்ணி பார்த்துக்கலாம். 16 into 99. ஸோ இட் இஸ் 54 remainder 5 and it's 14. 145. sorry மாத்திட்டேன். 54ல 4 remainder 5, so 14. கரெக்டான ஆன்சர் 1584. சரிடா பசங்களா? யா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது கண்டினியூஸ் நம்பரா இருந்தா கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து இல்ல. சரியா? 51 plus 52 plus 53 plus so on up to 92. Even though it is a continuous number, it is not from the first. நம்ம கண்டிஷன்லயே ஒத்து போகல. அப்போ இது ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் சம் மாதிரி. 51ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற 50 டேர்மை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்.
ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 92 into 92 plus 1 divided by 2 minus. இது யோசிச்சு பாருங்க. 50 into 50 plus 1 divided by 2. ஓகே வாடா பசங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 46. So 46 into 93 minus 25 into 51. Okay va? So 46ஐயும் 93ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன? 18 reminded 1, 12, 13, 54 reminded 5, 20, 36. 36 plus 5, 41. ஸோ 4278 இருந்து நீங்க இவங்களை மைனஸ் பண்ண போறீங்க. இது வந்து 1275 சரிங்களா? 1275 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 8ல 5 போச்சுன்னா 3, 7ல 7 போச்சுன்னா 0, 42ல 12 போச்சுன்னா மீதி பாத்தீங்கன்னா 30. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 3003 தான் உன்னோட ஆன்சர். சரிடா பசங்களா? யா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. 1 plus 4 plus 9 plus 16 இது ஜிபி சீக்வன்ஸும் கிடையாது, ஏபி சீக்வன்ஸும் கிடையாது. ஆனால் உத்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். ஸோ இது 1, 4 என்னது 2 ஸ்கொயர், 9 என்னது 3 ஸ்கொயர், 16 என்னது 4 ஸ்கொயர். அந்த மாதிரி 255ங்கிறது யாரோட ஸ்கொயர்? 15 ஸ்கொயரா பசங்களா? சரியா? இட் இஸ் 15 ஸ்கொயர். ஓகே. ஸோ இது வந்து சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ்ல வரும். அப்போ மொத்தம் 15 டேர்ம் இருக்கு. அப்போ 15 into 15 plus 1, அதாவது ஃபார்முலா எழுதுறேன். n into n plus 1 into 2n plus 1 divided by 6 வரும். 2 into 5 னா 30. 30 plus 1 divided by 6. ஓகேங்களா? 15 into 15 plus 1. 15 plus 1 it is obviously 16 and into 31 divided by 6. ஸோ இது 8 டைம், இது 3 டைம், அண்ட் இதை 3 and 15 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ். யாடா பசங்களா? ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? 5 into 8 into 31, that is 40 into 31. மல்டிபிள் பண்ணா என்னது? 1240. ஸோ 1240. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் இந்த சம். இது பார்க்க எப்படி இருக்கு? இட் இஸ் ஈவன் தான் கண்டினியூஸ் நம்பர், பட் இட் இஸ் நாட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். நம்ம கண்டிஷன் 1லேருந்து வந்தால் தான் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அது 1லேருந்து வர வைங்க. மைனஸ் யாரை மைனஸ் பண்ணால் 6லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 5 வரைக்கும் இருக்கிறாங்கள. ஓகே. எஸ். இதோட ஃபார்முலா என்னது? 21 into 21 plus 1 into 21 2 times multiple பண்ணா 42 plus 1 divided by 6 minus இதுக்கு என்ன formula? 5 into 5 plus 1 into 5 2 times multiple பண்ணா 10 plus 1 divided by 6. 21 into 22 into 43 divided by 6 minus 5 into 6 into 11 divided by 6. ஸோ கேன்சல் பண்ணுமா? 6 6 கேன்சல் ஆயிரும். இது 11 times 3 times and this becomes 7 times. சரிடா பசங்களா? எஸ். ஸோ உனக்கு தெரியும் 7ஐயும் 43யும் மல்டிபிள் பண்ணால் இட் இஸ் 280 ப்ளஸ் ஒரு 21. ஸோ 280 கூட 21 ஆட் பண்ணிங்கன்னா 301. ஸோ 301 11 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 3311 வரும். கரெக்டுங்களா? ஸோ 3311லேருந்து மைனஸ் 55. எஸ். ஸோ என்ன ஆகும்? 4 கிடையாது 6. 11ல் 5 போச்சுன்னா 6 அண்ட் இது 10. 10ல் 5 போச்சுன்னா இட் இஸ் 5 and this become 2. So 3 2. So 3256. சரிடா பசங்களா? Yeah. Okay. So 3256. This will be your answer. Next sum பார்க்கலாமா?
Find the sum of the following series 10 cube plus 11 cube plus 12 cube up to 20 cube னு இருக்கு. சரியா? என்ன பண்ணலாம்? It is cube number, it is not continuous. Continuous இல்ல அப்படின்னா ஒன்ல இருந்து வர வைங்க. minus 1 cube 2 cube up to 9 cube. சரியா? So இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? So 20 into 20 plus 1 divided by 2 the whole square. Cube formula. சரிங்களா? So 10 into 21 minus 80 the whole square. 10 into 21 minus பண்ணீங்கன்னா 21 ஸ்கொயர் பண்ணா 441. So 441 ரெண்டு 0 minus 64 ரெண்டு 0. So 41ல இருந்து 441ல இருந்து 64 போச்சுன்னா So 441ல இருந்து 60 போச்சுன்னா இங்க ஒரு 40 அங்க ஒரு 20 அப்போ 381 ன்னு வரும். So 381ல இருந்து ஒரு 4 போச்சு அப்படின்னா you will get 77. சரிங்களா? So 37700. செக் பண்ணிக்கோங்க அதுக்கு. சேம் ஆன்சர். சரிடா பசங்களா? எஸ். இப்போ பாருங்க, find the sum of the following series and this is a என்னது பசங்களா? இது நம்மளுக்கு ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னா மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா போதும். அப்போ 72ல 2. ஸோ எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும்? 36 டேர்ம்ஸ் இருக்கும். தெரியலனா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா 71 minus 1 divided by 2. ஸோ L minus A by D plus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ 70 by 2 plus 1. ஸோ தட் இஸ் 35 plus 1 36 டேர்ம்ஸ். பார்த்தீங்களா? மொத்தம் 36 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ 1 plus 3 plus 5 up to எவ்வளோடா பசங்களா? 71. ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 36 the whole square, n square. அதுதான் ஃபார்முலா. ஸோ 36 into 36 what is it? இப்போ தான் நான் மல்டிபிள் பண்ணோம். 36 மல்டிபிள் பண்ணா ஐ ஹோப் 1296. சரிங்களா? Yeah, 1296. Okay, வாடா பசங்களா? Yes. Next sum பாருங்க. If 1 plus 2 plus k is equal to 325. இது நம்மளுக்கு given. கரெக்ட்டுங்களா? யோசிச்சு பாருங்க. இது sum of natural numbers. இது ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன தெரியும்? k into k plus 1 divided by 2. இதுதான் என்னது? 3225. ஓகே, இது நம்மளுக்கு given. கேட்டிருக்கிறது என்னது? 1 cube, 2 cube, 3 cube up to k cube கேட்டிருக்காங்க. இது யாருக்கு ஃபார்முலா? sum of cube numbers. k into k plus 1 divided by 2 the whole square. கரெக்டா? நான் ஒன்று கேட்கட்டா? இதில் ஆல்ரெடி எந்த வேல்யூவை உங்களுக்கு தெரியும்? இந்த வேல்யூவை ஆல்ரெடி உனக்கு தெரியும். யாரு? 325. அப்போ அவனை நீ ஸ்கொயர் பண்ணா முடிஞ்சுதா? முடிஞ்சுது. ஸோ 325 ஸ்கொயர் பண்ணா 25 12 16. நெக்ஸ்ட் 2 ஆல மல்டிபிள் பண்ணா 0 5 6. நெக்ஸ்ட் 3 ஆல மல்டிபிள் பண்ணா 15 7 9. ஸோ 5 2 16 15 10. ஸோ 105625. ஓகேவாடா பசங்களா? திஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அப்படியே ரிவர்ஸ். 1 கியூப், 2 கியூப், 3 கியூப் அப் டு k கியூப் கொடுத்துருக்காங்க. 44100. சரியா? இது யாரு? சம் ஆஃப் கியூப் நம்பர்ஸ். ஃபார்முலா என்னது? k இன்டூ k பிளஸ் 1 டிவைடட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர். 44100. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க?
to k. இது ஃபார்முலா என்னது? k into k plus 1 divided by 2. அதாவது நம்மளுக்கு ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு ஹோல் ஸ்கொயர் வேண்டாம், உள்ள இருக்கிறது தான் வேணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இதுக்கு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணா போதுமா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44100 441ங்கிறது 21 ஸ்கொயர், 00ங்கிறது 100 ஸ்கொயர். அப்போ இது 210 இருப்பாங்க. சரிடா பசங்களா? ஸோ 210 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். யா, ஸோ 210 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன். How many terms of the series 1 cube, 2 cube, 3 cube should be taken to get the sum? சரியா? So to get the sum 1 4, இதுவும் நம்ம அப்படியே பார்த்த சம் மாதிரி தான். ஓகேவா? என்ன சொல்றாங்க? இது கியூப் நம்பர்ஸ். எவ்வளோ டேர்ம்ஸ் ஆட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ சம் n கியூப்னு வச்சுக்கலாம். n தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 14400. இது நம்மளோட ஃபார்முலா என்னது? n இன்டூ n + 1/2 தி ஹோல் ஸ்கொயர். 14400. நம்மளுக்கு n தான் வேணும். அப்போ இங்கே இருக்க ஸ்கொயர் இந்த சைட் போனால் ஸ்கொயர் ரூட். இப்போ n இன்டூ n + 1 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு, இது ஸ்கொயர் ரூட் பண்ணிட்டீங்கன்னா 20. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இந்த 2 இந்த சைடு மல்டிபிள் ஆகும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. ஸோ 240 எப்படிலாம் மல்டிபிள் பண்ணலாம்? ஓகேவா? கண்டினியூஸ் நம்பர் வரும். You can put 12. So it is 20. Again, if you put 240 க்ளோஸாக யோசிச்சு பாருங்க, எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? டுவெண்ட்டி இன்டூ 2 பண்ணாதான் 240 வரும். 12 into 2 obviously. ஓகே, ஸோ பண்ணுவோம். தெரியும்ல எப்படி இருந்தாலும். ஸோ இட் இஸ் 5 times, this is 4 times. சரியா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இது எப்படி பண்ணால் நம்மளுக்கு n கிடைக்கும்? 240 எப்படிலாம் மல்டிபிள் பண்ணலாம்? ஸோ இந்த 12 வந்து 3 4 5 4 3 5 15 4 4 16. எஸ், பக்கத்து பக்கத்தில் வந்துருச்சா? ஏடா பசங்களா? அப்போ -240 நம்ம 16 into 15 மல்டிபிள் பண்ணலாம், 240 கிடைக்கும். அண்ட் ப்ளஸ் இங்கே மைனஸ் போட்டால் தான் நம்மளுக்கு ப்ளஸ் n கிடைக்கும். கரெக்டா? அப்போ இதோட ஃபேக்டரைசேஷனோட ஆன்சர் என்னது? n + 16 n - 15 ஈக்குவல் டு 0. அப்போ n is equal to -16 ஒரு ஆன்சர், n is equal to 15 ஒரு ஆன்சர். அப்போ எவ்வளோ டேர்ம்ஸ் ஆட் பண்ண அந்த ஆன்சர் கிடைக்கும்? 15. up to 15 terms you will get this answer. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. The sum of cubes of the first n natural numbers is 2025. Sum of cubes of first n natural numbers, n cube equal to 2025. சரியா? என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சேம் ப்ரொசீஜர், வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ இது n into n + 1 divided by 2 the whole square equal to 2025. இது இந்த சைடு வெளியே எடுத்துருங்க. 2025ங்கிறது 45ஓட ஸ்கொயர். மல்டிபிள் பண்ணி பாருங்க. $45 ஸ்கொயர். சரியா? அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 45 தான் ஆன்சர். ஸோ 45 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 90 கிடைக்கும். n² + n - 90 is equal to 0. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 90யை 9 10s பண்ணலாம். ஸோ தட் ரெண்டு பேரும் அடிஷன் மைனஸ் ப்ளஸ். ஸோ n - 9 n + 10 ஈக்குவல் டு 0. இப்போ என்னோட வேல்யூ 9 ஆர் என்னோட வேல்யூ -10. எதை எடுத்துப்பீங்க? 9 தான் எடுத்துக்கணும். எவ்வளோ டேர்ம்ஸ்? ஸோ 9 will be your answer.
ஓகேவாடா பசங்களா? எஸ். இந்த ரேகா சம் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். என்ன சொல்றாங்கன்னு கதை தெரிஞ்சுக்கோ. ரேகா கிட்ட ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் இருக்கு. ஒரு 15 பேப்பர்ஸ் இருக்கு. எவ்வளோ பேப்பர்ஸ்? 15 பேப்பர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ் அந்த மாதிரி. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஷேப்பும் வேற, சைஸும் வேற. ஒன்று 10 சென்டிமீட்டர், இன்னொன்று 11 சென்டிமீட்டர், இந்த மாதிரி 24 சென்டிமீட்டர் வரைக்கும் அவங்க கிட்ட பேப்பர் இருக்கு. ஹவு மச் ஏரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு தெரியுமா? இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். இதோட ஏரியா என்னன்னு தெரியுமா? 10 ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? ஏ ஸ்கொயர். ஸோ 10 ஸ்கொயர். அப்போ அந்த ஒரு பேப்பரோடது ஒரு 10 ஸ்கொயர். இந்த மாதிரி இந்த எல்லா பேப்பர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? அதுதானே அதோட டோட்டல் ஏரியா. கரெக்டா? சின்ன சின்ன பார்ட்டை ஆட் பண்ணால் டோட்டல் ஏரியா கிடைச்சிட போகுது. சி ஏரியா ஆஃப் கலர் பேப்பர் ஆஃப் 10 சைஸ். 10 சைஸ் உள்ளது 10 ஸ்கொயர். இந்த மாதிரி ஏரியா ஆஃப் கலர் பேப்பர் ஆஃப் 11 சைஸில் இருக்கிறது 11 ஸ்கொயர். கரெக்டா? அந்த மாதிரி 24 சைஸ் வரைக்கும் 24 ஸ்கொயர். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுனா டோட்டல் ஸ்கொயர். அவங்க டோட்டல் டெக்கரேஷன், டோட்டல் ஏரியா தானே கேட்டிருக்காங்க. ஸோ 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், அப் டு 24 ஸ்கொயர். இதில் ஐட்டம் பார்த்தோன்னா 15 ஐட்டம் தான் இருக்கும். செக் பண்ணி பார்த்தாலும் உனக்கு தெரியும். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஸ்கொயர் தான், நான் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. அப்போ 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், அப் டு 24 ஸ்கொயர்லேருந்து யாரை மைனஸ் பண்ணுவீங்க? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், அப் டு 9 ஸ்கொயரை மைனஸ் பண்ணும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இதோட ஃபார்முலா 24 into 24 plus 1 into 24 2 times மல்டிபிள் பண்ணால் 48 plus 1 divided by 6 minus இது 9 into 9 plus 1 into 9 18 plus 1 divided by 2. Sorry, 6. 24, 25, 49. 9, 10, 90. இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. This is 3 times and this is 8 times. வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? No. Next, இது 3 times, this is 5 times. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 3 times. சரிடா பசங்களா? எஸ். ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு எல்சிஎம்ல வரும். ஸோ 8 into 25, it is 200. 200 into 49 divided by 3 minus இது 3 5s are 15, 15 into 19. அவ்வளோதான். இதில் எது டிவைடும் கிடையாது. ஸோ இப்போ இது என்னது? சாரிடா பசங்க, இது ஆக்சுவலி நம்ம அப்படியே டிவைட் பண்ணியிருக்கலாம்ல, மறந்தே போயிடுச்சு. தப்பாக டிவைட் பண்ணுறேன். சி 16 24 அப்படியே கேன்சல் பண்ணலாம். 4 times வந்திருக்கும். ஓகே. ஸோ 4 into 25 it is 100. 100 into 49 ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? 15 19 மல்டிபிள் பண்ணா 15 into 15 it is 225. இன்னொரு 4 இருக்குமா? ஸோ அந்த 4 கூட ஒரு 15 நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்கன்னா it is 60. அப்போ 285. ஸோ 4900லேருந்து 285 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5 இது 9 9 1 48. 48ல் 2 போச்சுன்னா 46. ஸோ வாட் இஸ் யுவர் ஏரியாடா பசங்களா? 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் உன்னோட டோட்டல் ஏரியா. சரிங்களா? அவ்வளோதான் பசங்களா. ஓகே. ஸோ தட்ஸ் இட். இதில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கீழே அட்டாச் பண்ணிடுறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்க. இதோட பிடிஎஃபையும் நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஓகேவாடா பசங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா லெட் மீ நோ ஸோ தட் வி கேன் சால்வ் டுகெதர். டவுட்ஸ் இருக்காங்க கமெண்டில் போடுங்க. அடுத்து எந்த எக்ஸசைஸை பார்க்குறது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? ஸோ பை பை பசங்களா. ஹாவ் அ நைஸ் டே.